அதில் 151வது கேள்வி பாருங்கள். 2 எண்களின் எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் முறையே 4284, 34. அவற்றில் ஒரு எண் 204 எனில் மற்றொரு எண். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரெண்டுத்தையுமே கொடுத்துட்டாங்க. ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கொடுத்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ஐயும் மல்டிப்ளையில் மேலே போட்டுக்கிட்டு கொடுத்த ஒரு நம்பர் 204 இருக்குது இல்லையா, அதை டிவைடில் கீழே போட்டுக்கிறோம். இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டோன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான். நான் 4ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் இல்லையா, 5 20, ஒரு நாள் 4. இங்கே 4ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா ஒரு நாள் 4, 2 4ஆம் வாய்ப்பாட்டில் 0, 7 28, ஒரு நாள் 4. இப்போ இங்கே பார்க்குறோம், இங்கே பாருங்கள் 17ஆம் வாய்ப்பாட்டில் கூட அடிக்கலாம் நீங்கள். 17 34, 17 51. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடு, 1 3 3 9, மீதி 1, 3 15, மீதி 2, 7 21. அப்போ 357 இன்ட்டு 2 ரெண்டுத்தையும் பேருக்கணும் அப்படின்னா 714 அப்படிங்கிறது தான் அந்த இன்னொரு நம்பர். அப்புறம் இதுங்களா சரியா. இதை இன்னொரு ஐடியாவில் சொல்லணும் அப்படின்னா, சரி இப்படி இவ்வளோ தூரம் போட்டு தான் சொல்லணுமா அப்படின்னா அதோட மட்டும் இல்லை. இப்போ இங்கே ஹெச்சிஎஃப் பாருங்கள், ஹெச்சிஎஃப் 34ன்னு கொடுத்துருக்காங்க. 34 எந்தெந்த வாய்ப்பாட்டில் வரும், 2ஆம் வாய்ப்பாட்டில். ஸோ கீழே இருக்கிற நம்பரில் எது தான் 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும்னு யோசிச்சிங்கன்னா போதும். 741 கண்டிப்பாக 2ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 2ஆம் வாய்ப்பாட்டில் வரணும்னா லாஸ்ட்டாக 2ஆம் வாய்ப்பாட்டில் வர்றது மாதிரி முடியணும். அப்போ இதுவும் கிடையாது. மீதி 2த்தில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம். இன்னொன்று 17ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இது 2த்தில் எது 17ஆம் வாய்ப்பாட்டில் வருது அப்படின்னு யோசிக்கலாம். 17ஆம் வாய்ப்பாடெலாம் தெரியாது சார், அது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. பாருங்கள், ஒரு 17 4ங்கிறது 17ஆம் வாய்ப்பாட்டில் வரல, அப்போ மீதி 4 வந்துடுது. அப்போ இது கிடையாது. ஸோ ஆன்சர் எது தான்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். முதல்ல போட்ட மாதிரி போட்டு மெத்தட் படி கேன்சல் பண்ணியும் சொல்லலாம். இல்லை இந்த ஐடியா ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் எந்தெந்த வாய்ப்பாட்டிலலாம் வருதோ அந்தந்த வாய்ப்பாட்டிலலாம் கீழே இருக்கிற நம்பரில் எது வருது அப்படிங்கிறத பார்த்தும் முடிவு பண்ணலாம். சரிங்களா. அடுத்ததாக 152. இங்கே பாருங்கள், 10/21, 25/27, 55/24 எல்சிஎம். இங்கேயும் நான் ஃபஸ்ட்டு மெத்தடை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இதுக்கான ஷார்ட்கட்டையும் நான் சொல்கிறேன். இப்படி பின்னங்களில் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கெல்லாம் எல்சிஎம், கீழே இருக்கிற நம்பருக்கெல்லாம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஃப்ராக்ஷனில் கொடுக்குறாங்கன்னா என்ன கேட்குறாங்களோ அதை மேலே இருக்கிற நம்பருக்கும் இன்னொன்று கீழே இருக்கிற நம்பருக்கும். அப்போ எல்சிஎம்னும் போது மேலே இருக்கக்கூடிய 10, 25, 55 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம். அப்போ எல்லாம் எந்த வாய்ப்பாட்டில் வரும், 5ஆம் வாய்ப்பாடு. 2 10, 5 25, 11 55. இதுக்கு மேலே எந்த வாய்ப்பாட்லையும் வராது. அப்போது இது எல்லாத்தையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா எல்சிஎம். பெருக்கும்போது கூட ஈஸியாக எப்படி பெருக்கலாம்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. 2 10, அதனால் 0 வச்சுக்கிட்டு 11 55. அப்போ மேலே என்ன கிடைக்கணும் அப்படின்னா 550 பை கீழே இருக்கிற நம்பருக்கெல்லாம் ஹெச்சிஎஃப். கீழே என்ன நம்பர் இருக்குது, 21, 27, 24. இது 3 எந்த வாய்ப்பாட்டில் வரும், 3ஆம் வாய்ப்பாடு. 7 3 21, 9 3 27, 8 3 24. அப்போ எல்லாம் எந்த வாய்ப்பாட்டில் வருதுன்னா 3ஆம் வாய்ப்பாடு. ஸோ ஆன்சர் 550/3 இருக்கா, இந்த இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பி 550/3ங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. இது மெத்தடாக போட்டு சொல்கிறது. இப்படி இல்லாமல் ஷார்ட்கட்டில் சொல்லணும், எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், மேலே இருக்கிற நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக அதே மாதிரி கீழே இருக்கிற நம்பருக்கெல்லாம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ மேலே 10, 25, 55. கண்டிப்பாக இதோட பெரிய நம்பரோ இல்லை அதை விட பெரிய நம்பரோ தான் ஆன்சராக வரும். பாருங்கள், 55 இருக்கிறதுலே பெரிய நம்பர். அப்போ மேலே ஆன்சர் 55 இல்லை 55 விட பெருசாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இது வராது. 540 பார்த்தோன்னா 25 இருக்குது, 25ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். 540ங்கிறது 25ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அப்போ இதுவும் கிடையாது. இதுதாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா இவற்றில் எதுவும் இல்லைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வேறு ஏதாவது நம்பர் சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் சொல்கிறது ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் இந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, கீழே இருக்கிற நம்பரை வச்சு சொல்ல முடியுமானா முடியும். கீழே இருக்கிற நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம். இதில் பாருங்கள், 21 உங்களுக்கு மேலே இருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறத விட கீழே இருக்கிறதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ கீழே ஹெச்சிஎஃப் நமக்கு 9 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா அப்போ இது கிடையாது இது கிடையாதுன்ற ஐடியாவுக்கு வந்துடலாம் பாருங்கள். சரிங்களா, இப்படியும் பண்ணலாம். அதுதான் 153. டெசிமலில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், 1.75, 5.6 மற்றும் 7இன் ஹெச்சிஎஃப். கண்டிப்பாக உங்களுக்கு செகண்ட் கிரேட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் இந்த மாதிரி வித்தியாசமான மாடலில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும்தான் கேட்கணும்னு கிடையாது. அவங்களோட கான்செப்ட் என்னென்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப். அப்போ அந்த பேஸ் பண்ணி அவங்க எந்த மாடலில் வேணாலும் கேட்கலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு கண்டிப்பாக ஒரு முறையுமே இந்த எல்லா மாடலில் இருந்தும் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. இப்போ இப்படி டெசிமலில் இருந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா 1.75, 5.6, 7 அவங்க கொடுத்துருக்கிறது இல்லையா. புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற டிஜிட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும், நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். இங்கே புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது, 1.75. இங்கே புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்கேன்னா நீங்கள் இன்னொரு நம்பர் சேர்த்துக்கலாம், 0. இப்போ புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் ஆகிடுச்சா. இங்கே புள்ளியே இல்லைன்னா புள்ளி வச்சு
2 ஜீரோ சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயும் புள்ளிக்கு அப்புறம் சேம் ஆகிடுச்சா டிஜிட்ஸு? ஆமாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா புள்ளி எடுத்துருங்க. சேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புள்ளி எடுத்துட்டிங்கன்னா 175, 560, 700. இல்லை சிம்பிளாக சொல்லணுன்னா எல்லா நம்பரையும் 100ஆல் பெருக்கியிருக்கோம். அப்படி எடுத்துக்கலாம். சரியா? அப்படி புரிஞ்சவங்க அப்படி, இல்லைன்றவங்க இப்படி புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸை சேம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் HCF எடுத்தோன்னா முடிஞ்சிச்சு. நாங்கள் HCF தான் கேட்டிருக்காங்க. எல்லாம் எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 5ஆம் வாய்ப்பாடு. 3 5 மீதி 2 5 25, 1 5 1 5 மீதி 1 2 10, 1 5 மீதி 2 4 20 0. இப்போ மறுபடியும் இது எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 7ஆம் வாய்ப்பாடு. 7 35, 1 7 மீதி 4 6 7 42, 2 14 0. மேற்கொண்டு 3 எந்த பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வராது. அப்போ 5 7 பெருக்கினேன்னா 7 35. நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? புள்ளி எடுத்துகிட்டு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டாக? மறுபடியும் புள்ளியை வச்சிடணும். அவங்க கொடுத்த எல்லாத்துலேயும் நம்ம என்ன மாற்றி வச்சுருந்தோம்? புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் வர்றது மாதிரி. அப்போ ஆன்சர்லேயும் புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் வரணும். அப்போ புள்ளி 3 5. பொதுவாக பாயிண்ட் வச்சு ஆரம்பிக்க மாட்டோம். அதனால் 0.35 அப்படிங்கிறது தான் ஆன்சர். எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. கரெக்டாக? இதுக்கும் நான் மெத்தடாக அவங்களுக்கு போடாமல் ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். அவங்க கொடுத்த நம்பர் 1.75, 5.6, 7. அதில் சின்ன நம்பர் எது? 1.75. அப்போ ஆன்சர் 1.75 இருக்கும், இல்லை அதை விட சின்ன நம்பராக இருக்கும். ஏற்கனவே நம்ம HCF லாஜிக் சொல்லும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கோம். கரெக்டாக? இதுக்கான டைப்ஸையும் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். LCM HCFல மொத்தமாக ஒரு 7 டைப் 6 டைப்பை வச்சு நான் உங்களுக்கு தனியாகவே 2 வீடியோ போட்டிருக்கேன். சரியா? இப்போ 1.75 விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னா பாருங்கள் 3.5ங்கிறது இதை விட கம்மி கிடையாது. 35ங்கிறதும் பெருசு. 350ங்கிறது இதை விட பெருசு. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.35. சரிங்களாம்மா? எனக்கு நீங்கள் இன்னொரு வேலை செய்யுங்க இதில். இப்போ இந்த மேலே இருந்த 152வது கேள்விக்கு எல்சிஎம் என்னன்னு கேட்டிருந்தோம்ல, இதே கொஷனுக்கு நீங்கள் எனக்கு என்ன கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க அப்படின்னா HCF என்னங்கிறதையும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். HCFனா என்ன பண்ணுவீங்க? மேலே இருக்கிற நம்பருக்கு எல்லாம் HCF, கீழே இருக்கிற நம்பருக்கு எல்லாம் எல்சிஎம். சரியா? இந்த 152வது கேள்விக்கு HCF கண்டுபிடிச்சி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த 153வது கேள்விக்கு நான் HCF சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா எக்ஸாமில் கேட்கும்போது அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேவா? அதுதான் 154. இரு எண்களின் விகிதம் 15:11. அவற்றின் HCF 13 எனில் அவ்விரு எண்கள் முறையே. நம்ம ஏற்கனவே விகிதத்தை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கோம் பாருங்கள். விகிதத்தில் 2 நம்பர் கொடுக்குறாங்கன்னா இந்த முதல் நம்பர் 15ஆம் வாய்ப்பாட்டில் வரணும், ரெண்டாவது நம்பர் 11ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். 143 15ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 150 வரும், 195 வரும். 65 15ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அப்போ இது ரெண்டும் கிடையாது. ரெண்டாவது நம்பர் 11ஆம் வாய்ப்பாட்டில் 110 வரும், 143 வரும். அடுத்தது இது ரெண்டுத்தில் எப்படி சார் சூஸ் பண்ணுறது? HCF 13. அப்போ அவங்க நமக்கு வந்திருக்கக்கூடிய 2 நம்பருமே எதில் வரணும் அப்படின்னா 13ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். பாருங்கள் 150 13ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 110 ரெண்டுமே வரணும். இது ரெண்டுமே 13ஆம் வாய்ப்பாட்டில் வராது. ஸோ ஆன்சர் 195, 143. இது ஒரு ஈஸியான வழி. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை, 15 × 13, 11 × 13. இப்படியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் முதல்ல சொன்னது நீங்கள் இதில் எந்த ஐடியாவை யூஸ் பண்ணாலும் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? நான் இருக்கிற எல்லா பாசிபிலிட்டியும் சொல்லிடுறேன். அப்போ 15 13 பெருக்கணும்னா 195, 11 13 பெருக்கணும்னா 143. முடிஞ்சிச்சு. இந்த ஐடியா படியும் நீங்கள் செய்யலாம். ஓகேவா? அடுத்ததாக 155. 2 அடுத்தடுத்து உள்ள ஒற்றைப்படை எண்களின் HCF. 2 அடுத்தடுத்து இருக்கிற ஒற்றைப்படை எண், உதாரணத்துக்கு 3 5ன்னு எடுத்துக்கிறோன்னா 2 எந்த பொதுவான வாய்ப்பாட்லையும் வராது. எந்த பொதுவான வாய்ப்பாட்லையும் வரலன்னா அப்போ எந்த அர்த்தம் அப்படின்னா 1ங்கிறது அர்த்தம். 0 கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோன்னா எந்த பொதுவான வாய்ப்பாட்லையும் வரலன்னு 0 போட்டுருவோம். 0 எப்போவுமே HCFல வரவே, 0ன்ற ஆன்சர் HCFல வரவே வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் 1. 2 அடுத்தடுத்து உள்ள ஒற்றைப்படை எண்களின் HCF 1. சரி, ஓகே. ஒருவேளை இங்கே அடுத்தடுத்து உள்ள இரட்டைப்படை எண்கள்னு கேட்டிருந்தாங்கன்னா HCF வெரி குட் 2. இதில் எந்த வார்த்தையுமே சொல்லாமல் 2 அடுத்தடுத்து உள்ள எண்களின் HCFன்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்பயும் 1 தான். சரிங்களா? 3 விதமான கேள்வி கேட்கலாம். 2 அடுத்தடுத்து உள்ள ஒற்றைப்படை எண்கள், 2 அடுத்தடுத்து உள்ள இரட்டைப்படை எண்கள், 2 அடுத்தடுத்து உள்ள எண்கள் இப்படின்னு கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்படி எப்படி கேட்டாலும் இந்த 3 ஆன்சரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களாம்மா? TNPSC TRB எல்லாம் பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னா கொஞ்சம் அதுக்காக உழைப்பை கொடுக்கணும். அதுவும் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ TNPSCயில் 25 கேள்வி கேட்குறாங்க, TRBயில் 30 கேள்வி கேட்குறாங்கன்னா கொஞ்சம் உழைப்பை கொடுத்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா போதும், மேத்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ½ அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். இந்த கொடுக்கக்கூடிய சம்ஸு, நம்ம அடுத்தடுத்து பழைய மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கொடுக்குறது, வாரம் இந்த மாடல் கொஷின் பேப்பர்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ரொம்ப ஈஸியாக உங்களால் மேத்ஸில் அச்சீவ் பண்ணுற முடியும். சரிங்களா? இதில் பாருங்கள் 156வது கேள்வி.
10, 15, 20 ஆகியவற்றால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் எது? நேற்றுக்கு இன்னைக்கும் நாம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்லேருந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஓகே, இதில் பாருங்கள் 10ஆம் வாய்ப்பாட்டில் வரணும்னா கடைசியாக கண்டிப்பாக என்னன்னு தான் முடியணும்னா 0ன்னு முடியணும். இதில் பாருங்கள் அப்படி முடியல, அதனால் இது கிடையாது. அடுத்தது 15ஆம் வாய்ப்பாட்டில்னா 15ங்கிறது 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ கீழே இருக்கிறதுல எதெல்லாம் 3ஆம் வாய்ப்பாட்டில் வருதுன்னு பார்த்தா இது 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும், இது வரும். ஆனால் இது பாருங்கள் 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. அடுத்ததாக 20ஆம் வாய்ப்பாட்டில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக 20ஆம் வாய்ப்பாட்டில் கடைசியாக என்னென்னு முடியும்? 20, 40, 60, 80 இல்லாட்டி 100ன்னு வரும்போது 2 0 இந்த மாதிரி தான் முடியும். இதில் பாருங்கள் 90ன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ இதுதான் ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி 9960 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட்லேயே போடலாம். இந்த மாதிரி கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் மெத்தட் போட வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? அடுத்ததான் 157. 6 வெவ்வேறு இடங்களில் உள்ள மணிகள் முறையே 2, 4, 6, 8, 10 மற்றும் 12 நொடிகளுக்கு ஒரு முறை அடிக்கின்றன எனில் அவை அனைத்தும் 30 நிமிடங்களில் எத்தனை முறை ஒரு சேர அடிக்கும்? இப்போ இங்கே கொடுத்துருக்க நம்ம ஏற்கனவே இதை சொல்லியிருக்கோம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கில் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அவங்க டைமிங் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னாலே நம்ம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது எல்சிஎம். அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாம் 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும் பாருங்கள். 1 2 2 4 3 2 6 4 2 8 5 2 10 6 2 12. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம்ன்றதால ஏதாவது 2 நம்பர் 3 நம்பர் வந்தால் கூட பண்ணலாம். மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு 1 2 1 3 வராது, 2 4 5 3 2 6. மறுபடியும் 2 நம்பர் 3ஆம் வாய்ப்பாட்டில் வருது, 3ஆல் செய்யலாம். 1 1 1 3 3 2 வராது, 5 வராது, 1 3 3. அப்போ மீதி இருக்கிறத பெருக்கணும்னா 2 4 4 3 12 2 5 10. அப்போ 120. ஸோ எல்சிஎம் என்ன கிடைக்குது அப்படின்னா 120ன்னு கிடைக்குது. அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நொடிகளில் கொடுத்துருக்காங்க. அப்போ 120 செகண்ட். 120 செகண்ட்னா 2 மினிட்ஸ். கரெக்டாக 2 நிமிஷம். அவங்க 30 நிமிஷத்தில் எத்தனை வாட்டி அடிக்கும்னு கேட்டிருக்காங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாம் சேர்ந்து அடிக்குதுன்னா 30 நிமிஷத்தில் 30/2 15. ஆனால் ஆன்சர் 15 கிடையாது. ஏன் அப்படின்னா இது ஒரு 4-5 முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க இந்த கொஷினை. நம்ம என்ன பண்ணிவிடுவோம், இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருவோம். 30 நிமிஷம் போது 30 2ஆல் வகுத்தா 15ன்னு போட்டுருவோம். ஆனால் 15 ஆன்சர் கிடையாது. இது கூட ஒரு 1 ஆட் பண்ணணும். 15 1 16 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஏன் சார் 1 ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ எல்லா பல்லையும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு முறை அடிக்கணும். கரெக்டாக? அடித்ததுக்கு அப்புறம் தான் 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் எல்லாம் ஒன்றா அடிக்கும். அடுத்த 2 நிமிஷம், அடுத்த 2 நிமிஷம். அப்போ அப்படின்னும் போது ஸ்டார்டிங்கில் ஒரு வாட்டி அடித்தாதான் நம்ம அதுக்கப்புறம் 2 நிமிஷம்னு கணக்கு பண்ண முடியும். அப்போ ஸ்டார்டிங்கில் அடிக்கிற இந்த பெல்லும் கணக்கு தான். ஸோ 15 கூட 1 ஆட் பண்ணோன்னா 16 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது ஒரு 4-5 முறைக்கு மேலே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுதான் 158. இரு எண்களின் மீபோவா மற்றும் மீபோமா முறையே 11 மற்றும் 385. அவற்றில் ஒரு எண் 75க்கும் 125க்கும் இடைப்பட்டது எனில் அவ்வெண். இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, ஹெச்சிஎஃப் 11 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சரும் 11ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். இருக்கிற எல்லாமே 11ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அடுத்தது எல்சிஎம் 385 கொடுத்துருக்காங்க. இங்கே அப்படியே ரிவர்ஸில் பார்க்கணும். கீழே இருக்கிற நம்பருடைய வாய்ப்பாட்டில் இந்த 385 வரணும். இப்போ 77ஆம் வாய்ப்பாட்டில் 385 வருதா? 88 99 110. இதில் எந்த வாய்ப்பாட்டில் 385 வருமோ அதுதான் ஆன்சர். இப்போ பாருங்கள், 77 5ஆல் பெருக்கலாம். ஏன் 5ஆல்னா லாஸ்ட் நம்பரை வச்சு யோசிக்கிறேன். 7 35 மீதி 3. அப்போ 7 35 3 38 385 வருது. அப்போ கண்டிப்பாக எது தான் ஆன்சராக இருக்கும்னா 77 தான் ஆன்சராக இருக்கும். அதுவும் பாருங்கள் 75க்கும் 125க்கும் நடுவில் இருக்குது. சரி, அடுத்தடுத்து வராதான்னா வராது. இப்போ 88 கண்டிப்பாக 385 வரப்போகிறதே கிடையாது. ஏன்னா ஆட் நம்பர் வராது. 99 ஒரு லாஸ்ட் நம்பர் வச்சு பார்க்குறோம். 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னா 9 5 45 மீதி 4 9 5 45 5 45 4 49 தான் வருது. 495. அப்போ இதுவும் கிடையாது. 110 கண்டிப்பாக இது எந்த நம்பரால் பெருக்கனாலும் கடைசியாக 0 தான் வரப்போகுது. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 77. எப்படி முடிவு பண்ணுறதுன்னு தெரியுதா? ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் வச்சு பார்க்குறோம், அதுக்கப்புறம் எல்சிஎம் வச்சு பார்க்குறோம். ஓகேவா? அடுத்ததான் 159 2 × 3 கியூப், 4 × 3 ஸ்கொயர், 9 × 2, 5 × 3 × 2 இவற்றின் மீசிமா. இந்த மாதிரி பவரில் இருக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எல்லாமே ப்ரைம் நம்பராக இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 × 3 கியூப், இது ஓகே. இங்கே 4ன்னு இருக்குது பாருங்கள். 4 ப்ரைம் நம்பராக மாற்றணும். எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் × 3 ஸ்கொயர். அடுத்து 9 இருக்குது பாருங்கள். 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ரெடி 2 இருக்குது. இது பிரச்சனை இல்லை. 5 × 3 × 2. அவங்க கேட்டிருக்கிறது பிசிமா.
மீசிமானா பவரில் எது பெருசோ அதை எழுதணும். 2ஓட பவரில் பாருங்கள், இங்கே 2 பவரில் 1, இங்கே 2 பவரில் 2, இதெல்லாம் பவரில் 1. அப்போ 2 பவரில் பெருசு வந்து 2 பவர் 2. 3 எடுத்திங்கன்னா இங்கே 3 கியூப், 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 3. அப்போ 3 பவரில் பெருசு 3 கியூப். 5 பவரில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அப்போ 5. இது எல்லாத்தையும் பெருக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு பாருங்கள். 2 ஸ்கொயர்னா 4, 4 இன்ட்டு 3 கியூப் 27 இன்ட்டு 5, 4 5 20, 20 இன்ட்டு 27 540 தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. புரியுதா? இதில் கவனிக்க வேண்டியது, நீங்கள் 4 9 அப்படியே எடுத்துட்டிங்கன்னா தப்பாயிடும். அதெல்லாம் மறுபடியும் ப்ரைம் நம்பருடைய பவராக மாற்றிட்டு அதுக்கப்புறமா எடுக்கணும். ஓகேவா? அடுத்ததான் 160. 2 சார்பகா எண்களின் பெருக்கற்பலன் 117 எனில் அவற்றின் மீப்போமா மற்றும் மீப்போவா. ஒன்றுமே இல்லை, சார்பகா எண்கள் கோப்ரைம் நம்பர்ஸோட HCF LCM, LCMமும் HCFும் கேட்டிருக்காங்க. LCM அந்த நம்பருடைய மல்டிப்ளிகேஷன் அப்படியே வந்துடும். மீப்போமா கேட்குறாங்கன்னா LCM அந்த நம்பரோட மல்டிப்ளை அப்படியே வந்துடும். இது நம்ம ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருக்கோம். சார்பகா எண்களுடைய HCF எப்போவுமே என்னதுன்னா 1. நம்ம ஷார்ட்ஸில் ஒரு 2-3 இதில் அதை நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? சார்பகா எண்களுடைய HCF 1. ஸோ ஆன்சர் 117, 1 ஆப்ஷன் ஏ. சரிங்களாமா? 161வது கேள்வி. ரஞ்சித் ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை ரூபாய் 16,150க்கு வாங்கினார். மேலும் அதன் போக்குவரத்து செலவுக்காக ரூபாய் 1,350 செலுத்தினார். பிறகு அதனை ரூபாய் 19,250க்கு விற்றாரெனில் அவரின் லாப அல்லது நஷ்ட சதவீதம். பாருங்கள், 16,150 கொடுத்து வாங்கியிருக்காரு, 1,350 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. அப்போ இது இடத்தையும் ப்ளஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் அவர் வாங்கின அடக்க விலை. அப்போ இது இடத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 17,500 ரூபா கிடைக்குது. 17,500 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு. விற்றது எவ்வளோக்கு விற்றுருக்காரு அப்படின்னா 19,250 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1,750. 17,500க்கு வாங்கி 1,750 ரூபா ப்ராஃபிட்டில் தான் விற்றுருக்காரு. 17க்கு வாங்கியிருக்காரு, 19க்கு விற்றுருக்காரு. அப்போ லாபம் தான். ஸோ ஏன்னா லாபம் அல்லது நஷ்ட சதவீதம்னு கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கும்போது ஆப்ஷனில் லாபமாக நஷ்டமானதையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்போ 1,750 ரூபா ப்ராஃபிட்டு. எப்போவுமே லாபமானாலும் நஷ்டமானாலும் அடக்க விலை மீது தான் கணக்கிடணும். ஸோ கீழே அடக்க விலை இன்ட்டு 100%. பாருங்கள், 2 0 கேன்சல் ஆகிடும். 175 கேன்சல் பண்ணிட்டோன்னா ஒரு 0 எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அப்போ அவருக்கு எத்தனை % லாபம் அப்படின்னா 10% லாபம். சரிங்களா? ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வாங்கிறதையும் அதுக்கு பண்ணக்கூடிய செலவுகளையும் சேர்ந்தது தான் அடக்க விலையாக கணக்கிடணும். சரிங்களா? அடுத்த 162. 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதம். இதில் பாருங்கள், 16 ஸ்ட்ராபெரி பெட்டி வாங்குறதானது 20 ஸ்ட்ராபெரி பெட்டியை விற்கிறதுக்கான விற்பனை விலைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இத்தனை பெட்டிகளுடைய வாங்கின விலை இத்தனை பெட்டிகளுடைய விற்பனை விலைக்கு சமம்னு சொல்கிறாங்க அப்படின்னா விற்ற பொருட்களுடைய எண்ணிக்கை தான் கீழே போடணும் 20. இது ரெண்டுத்துக்கும் இடையிலான டிஃபரன்ஸை மேலே போடணும். அப்போ 20ல் 16 போயிடுச்சுன்னா 4 இன்ட்டு % அப்படிங்கிறதால 100%. இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க லாபமாக நஷ்டமானு கொடுக்கல, ஜென்ரலாக கொஷின் அப்படியே கொடுத்துட்டாங்க. லாபமாக நஷ்டமா அப்படிங்கிறதையும் நாம் சொல்லணும். லாபமாக நஷ்டமானு பார்த்தோம் அப்படின்னா 16 பொருள் தான் அவங்க வச்சுருக்கிறது. ஆனால் விற்றது பார்த்திங்கன்னா 20 பொருள் இருக்கிறத விட அதிகமாகவே விற்றுருக்காங்க. அப்போ இது கண்டிப்பாக என்னது அப்படின்னா நஷ்டம். அவங்க அந்த வார்த்தையும் சேர்த்து தான் கொடுப்பாங்க, நட்டம்ட்டு. எவ்வளோ அப்படின்னா 20, 20. அப்போ 5 20. எத்தனை % லாஸ் அப்படின்னா 20% லாஸ், நஷ்டம். சரிங்களா? அடுத்ததாக 163. மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் ரூபாய் 4,275க்கு விற்பதால் அவருக்கு 5% நஷ்டம் ஏற்படுகிறது. 5% லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? இது முன்னாடியே பார்த்துருக்கோம் பாருங்கள். 5% லாஸ். எப்பவுமே அடக்க விலை அப்படிங்கிறது 100%. இங்கே 5% லாஸ் அப்படிங்கிறதால இது 95%. அப்போ 95%ங்கிறது தான் 4,275ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்குறது 5% லாபம். 5% போது அப்போ 100 கூட 5 லாபன்றதால ப்ளஸ் பண்ணுறோம். 105%ங்கிறது எவ்வளோன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த பெருக்கில் இருக்கிற 95 ஈக்குவல் இந்த பக்கம் தான் வகுத்தல் 95. நம்மளை அவங்க கேட்குறது 105. ஸோ இன்ட்டு 105 கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 5ஆம் வாய்ப்பாடு 1 5 5 9 5. திரும்ப இங்கே அது மாதிரி 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா 8 5 40, 5 25, 5 25. 19ஆம் வாய்ப்பாட்டிலே அடிக்கலாம் பாருங்கள். 1 19 19, இங்கே 4 19 76, மீதி 9. அப்போ 19. சரியா? அப்போ 45 இன்ட்டு 105. 45 105 பெருக்குனிங்கன்னா 4,725. அப்போ அவர் என்ன விலைக்கு விற்கணும்னா 4,725 ரூபாய்க்கு விற்க வேண்டும். சரிங்களா? அடுத்ததான் 164. மழைக்காலத்தின் போது விற்பனையை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மழைச்சட்டையின் விலையை
ரூபாய் 1060 ரூபாய் 901 குறைத்தார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதம். பாருங்கள், 1060 கோட்டோட விலை, அப்போ 1060, 901 குறைச்சிருக்காரு. அப்போ 1060 901 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னா 159. சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சதவீதம் என்னன்றதால இன்ட்டு 100% கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். 0 0 கேன்சல் பண்ணிடலாம். ரெண்டாம் வாய்ப்பாடு 2 10 3 2 6. இங்கே ரெண்டாம் வாய்ப்பாடு ரெண்டாம் வாய்ப்பாடில் முடியாது இல்லையா? அப்போ இங்கே ரெண்டாம் வாய்ப்பாடில் பண்ணுங்கள். 53 ஆச்சா? 2 10. இங்கே என்ன பண்ணலான்னா டைரெக்டாக 53ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். பாருங்கள், ஓர் 53, இங்கே 3 53 பண்ணிங்க அப்படின்னா 159. அப்போ 3 5 பெருக்கணுன்னா 3 5 15% அவர் தள்ளுபடி வழங்கியிருக்காரு. ஆப்ஷன் சி. சரியா? அடுத்ததான் 165. ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று 5/4 மடங்கு எனில் லாப சதவீதம். அடக்க விலை என்னன்னே சொல்லலை, அதோடைய விற்பனை விலை மட்டும்தான் இது மாதிரி 5/4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் அடக்க விலை ஒரு பேச்சுக்கு ₹1 எடுத்துக்கிறேன். அப்போது விற்பனை விலை எவ்வளோ அப்படின்னா 5/4. இதை இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் 4 மீதி 1/4. அதாவது ₹1 வாங்கி 1.25 விற்றுருக்காங்க. முதல் கணக்குக்கு சொன்னது தான். எப்பவுமே அடக்க விலையை கீழே போடணும், லாபமோ இல்லை நஷ்டமோ அதை மேலே போடணும். ₹1 வாங்கி 1.25 விற்றுருக்காங்கன்னா ₹0.25 லாபம், 1/4. சதவீதம் என்னன்றது கொஷின்றதால இன்ட்டு 100%. ஸோ 1/4, ஒரு நாள் 4, 25 நாங்க 100. அப்போ எவ்வளோ சதவீத லாபம் அப்படின்னா 25% லாபம். சரிங்களா? ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாப்பிக்லேருந்து சம் கொடுத்துருக்கோம். 166வது கேள்வி. பியின் வருமானம் கியூவை காட்டிலும் 25% அதிகம் எனில் கியூவின் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு? இந்த மாதிரி வருமானம் இல்லை ஒரு நம்பர் இல்லை ஏஜ் இதெல்லாம் வச்சு இத்தனை % அதிகம்னு சொல்லி எவ்வளோ சதவீதம் குறைவுன்னு கேட்குறாங்கன்னா ஒரே ஒரு சிம்பிளான லாஜிக் தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், 25% அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அவங்க எத்தனை சதவீதம் சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல மேலே போட்டுக்கோங்க. 25% சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ 25 மேலே போட்டுக்கிறீங்க. பை இந்த முதல்ல சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை அதிகம்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த 25 100 கூட ப்ளஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த ஃபஸ்ட்டு லைனில் இருக்கக்கூடிய வேர்ட் குறைவுன்னு இருந்துச்சுன்னா 100லேருந்து அந்த 25 மைனஸ் பண்ணுறேங்க. இங்கே அதிகம்னு இருக்கிறதால 100 கூட அந்த 25 ப்ளஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 125 இன்ட்டு சதவீதம் அப்படின்னாலே 100க்கு தான் போடுவோம் இல்லையா? ஸோ இன்ட்டு 100. பாருங்கள், ஓர் 25 25, 25 125, ஓர் 5 5, 2 10 0. அப்போ எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னா 20% குறைவு. ஐடியா புரியுதுங்களா? அவங்க என்ன % சொல்கிறாங்களோ அந்த % அப்படியே மேலே போட்டுக்கணும். அடுத்ததாக கீழே அதிகம்னு சொல்லியிருந்தாங்கன்னா 100 கூட அந்த % ப்ளஸ் பண்ணிக்கணும். குறைவுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா மைனஸ் பண்ணிக்கணும். இன்ட்டு போட்டு 100% போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்ததான் 167. வைதேகி 2 சேலைகளை தலா ரூபாய் 2200க்கு விற்றாள். ஒன்றின் மீது 10% லாபத்தையும் மற்றொன்றின் மீது 12% நஷ்டத்தையும் அடைந்தாள் எனில் சேலைகளை விற்றதில் அவளின் மொத்த லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் காண்க. இந்த கொஷின் எல்லாம் புக்கில் இருக்கிற அப்படியே கொஷின்ஸ்மா கேட்குறாங்க அப்படின்னா சேம் டிட்டோ நம்பரை கூட மாற்றாமல் இந்த கொஷின்ஸை அப்படியே தான் கேட்பாங்க. ஐடியாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 2 முன்னாடி இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரே மெமரி ஆகிடும். பாருங்களேன், எக்ஸாமில் கேட்குறாங்க, நிறைய முறை அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நம்ம ஒரு கொஷினை திரும்ப திரும்ப போட்டு பார்க்கும்போது சேம் அதே கொஷின் வந்துச்சுன்னா நம்ம ப்ராக்டிஸ் கூட பண்ண வேண்டாம், அங்கே போய்ட்டு போட்டு பார்க்க கூட வேண்டாம், டைரெக்டாகவே ஆன்சரை போட்டுருவோம். இது அது மாதிரியான கேள்வி தான். ஒருத்தங்க 2 சாரியை ஒவ்வொன்றுமே 2200 விற்றுருக்காங்க. அப்படின்னா மொத்தமாக அவங்க எவ்வளோக்கு விற்றுருக்காங்க அப்படின்னா 4400 இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு சாரிக்கு 10% லாபம் கிடச்சிருக்கு. லாபம் அப்படின்னா 100 கூட 10 ப்ளஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக? அப்போ 110% அப்படிங்கிறது தான் என்ன ரேட் அப்படின்னா 2200. அப்போ இதோட அடக்க விலை தெரியணும்னா 100% கண்டுபிடிக்கணும். பெருக்கல் இருக்கிற 110 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் 110 இன்ட்டு சதவீதம் அப்படிங்கிறதால 100. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 0 0 கேன்சல் ஆகிடும். ஓர் 11 ஈர் 11 22, அப்போ 20. 20 இன்ட்டு 100 2000. அப்போ என்ன அர்த்தம்னா முதல் சாரியை அவங்க 2000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சாரி எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்காங்க? 2000. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததுக்கு வரேன். இன்னொன்றுத்தில் 12% லாஸ் நஷ்டம் அடைஞ்சிருக்கு. அப்போ 100லேருந்து 12 மைனஸ் பண்ணோன்னா 88%. அப்போ 88%ங்கிறது தான் 2200. உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு சாரிக்கு 10% ப்ராஃபிட்ன்றதால 10 ஆட் பண்ணோம்.
இங்கே 12% லாஸுங்கிறதால 12 மைனஸ் பண்ணுறோம். அப்போ பெருக்கல் இருக்கிற 88 இங்கே வந்தால் வகுத்தல், நமக்கு அடக்க விலை தேவை பர்சன்டேஜுங்கிறதால இன்ட்டு 100. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 22 22 2 0 4 22 88, 1 நாள் 4 25 நாள் 100. அப்போ 25 100ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 2500. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சாரியை எவ்வளோக்கு வாங்கினதா சொன்னோம்? 2000 ரூபாய்க்கு. ரெண்டாவது சாரியை எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்கோம்? 2500. ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ ஆகுது? 4500. ஸோ 2 சாரியும் சேர்த்து அவங்க 4500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 2 சாரியும் சேர்த்து எவ்வளோக்கு விற்றுருக்காங்க? ஒரு சாரி 2200னா அப்போ 2 சாரி 4400. 4500 ரூபாய்க்கு வாங்கி 4400 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ப்ராஃபிட்டா லாஸா? லாஸ். அப்போ கண்டிப்பாக இது ரெண்டும் வரப்போகிறது கிடையாது. கரெக்டாக? லாஸ் தான் வரப்போகுது. எவ்வளோக்கு வாங்கினாங்க? 4500 ரூபாய்க்கு. நேற்றுக்கு சொல்லும் போதே சொன்னேன், ப்ராஃபிட்டோ லாஸோ எப்போவுமே அடக்க விலையின் மீது தான் கணக்கிடப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு முறை டிஎன்பிஎஸ்சி கொஷின். லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் எப்பொழுதும் அடக்க விலையின் மீது கணக்கிடப்படும் அப்படிங்கிறது. ஓகே, 4500. எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு? 100 ரூபா. கரெக்டாக? 4500க்கு வாங்கி 4400க்கு. ஸோ இன்ட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறதால 100. 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 9 5 45 25 100. அப்போ 20/9. 20 9 அடிச்சிங்கன்னா 9 18, மீதி 2. அப்போ 2/9% லாஸ். எங்கே இருக்குன்னு பாருங்கள். 2/9% நஷ்டம். புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா? உங்களுக்கு இது புரியணும் அப்படிங்கிறதால நான் இவ்வளோ தூரம் விளக்கமாக சொன்னேன். இதே கொஷினை இன்னும் அவங்க சிம்பிளாக கேட்கணும் அப்படின்னா 2 இடத்துலையும் ஒரே அளவுக்கு ப்ராஃபிட் ஒரே அளவுக்கு லாஸ்ன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வேறு ஒரு ஃபார்முலா இருக்குது. இங்கே நமக்கு அது வேண்டாம். இந்த இடத்து கொஷனுக்கு அது தேவையில்லை. அந்த கொஷின் நான் உங்களுக்கு தனியாக சொல்லி இல்லை மொத்தமாக கொஷின் பேப்பர் தரும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு தனியாக ஒரு கொஷின் பேப்பர் போடுவேன் இல்லையா, அங்கே உங்களுக்கு அந்த மெத்தடை சொல்லி சொல்கிறேன். இதில் இதுதான் கொஞ்சம் டஃப்பானது அப்படிங்கிறதால இந்த விளக்கத்தை கொடுத்துடலான்னு எடுத்தேன். சரிங்களா? ஓகே, அடுத்ததாக 168. கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை 1200க்கு கூடுதலாக விட்டிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும் எனில் மடிக்கணினி அடக்க விலையை காண்க. இங்கே பாருங்கள், 12% லாபத்துக்கு விற்றுருக்கார். ஆனால் அவருக்கு என்ன ஆசை? 20% லாபத்துக்கு விற்கணுன்ட்டு. 12%க்கும் 20%க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 8%. அந்த 8%ங்கிறது தான் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1200. கான்செப்ட் புரியுதான்னு பாருங்கள். 12% லாபத்துக்கு விற்றாரு. அதுவே அவர் 20%க்கு விற்றுருந்தார்னா 1200 எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் தான் 1200. ஸோ 8%. பெருக்கல் இருக்கிற 8 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல். பர்சன்டேஜ் அப்படின்னாலே நீங்கள் என்ன போட்டுடலாம்? கண்ண முடிக்கிட்டு இன்ட்டு 100ன்னு போட்டுடலாம். கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 8ஆம் வாய்ப்பாட்டிலே அடிச்சிடறேன். 1 8 மீதி 4 8 40 0. அப்போ 150 இன்ட்டு 100. 150 100ஐயும் பெருக்கணும் அப்படின்னா ரூபாய் 15000. அப்போ அந்த மடிக்கணினுடைய அடக்க விலை ரூபாய் 15000, 15,000. சரிங்களா? அடுத்ததான் 169. ஒரு பொருளை ரூபாய் 810க்கு விற்றதால் கிடைத்த லாபமும் அதே பொருளை ரூபாய் 530க்கு விற்றதால் ஏற்பட்ட நஷ்டமும் சமம் எனில் அந்த பொருளின் அடக்க விலையை காண்க. இப்போ இந்த கொஸ்டினை கவனிச்சுக்கோங்க. இதையும் மெத்தடாக போடணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். நான் இதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். 810 530 ஒரே அளவுக்கு லாபம் அதே அளவுக்கு நஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பொருளை இந்த ரூபாய்க்கு விற்றா கிடைக்கிற லாபமும் இந்த ரூபாய்க்கு விற்றா கிடைக்கிற நஷ்டமும் ஈக்குவல். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க கொடுத்த 2 நம்பரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது? 1340. வந்த ஆன்சரை 2ஆல் வகுத்துருங்க. நான் சொல்கிறது புரியுதா? இந்த கொஷின் புரிஞ்சுக்கோங்க. நல்லா கொஷின் புரிஞ்சிச்சுன்னா மெத்தடை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். 2 நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. 1 2 6 2 12 மீதி 1 7 2 14 0. அப்போது 670 அப்படிங்கிறது தான் அந்த பொருளோட அடக்க விலையாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக 170. 2 பொருட்கள் ரூபாய் 15 வீதம் என சில பொருட்கள் வாங்கப்பட்டு அவை 3 பொருட்கள் ரூபாய் 25 வீதம் என விற்கப்பட்டால் லாப சதவீதம் காண்க. இந்த மெத்தடில் கொஷின் கேட்பாங்க. பாருங்கள் 2 பொருளை 15 ரூபான்னு வாங்கி 3 பொருளை 25 ரூபான்னு விற்கிறாங்களாம். அப்போ அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை. இந்த 3 இங்கே பெருக்குங்க. 3 45. இந்த 2 கீழே இங்கே பெருக்குங்க. 25 50. இப்போ கொஷின் என்ன அப்படின்னா இதெல்லாம் கிடையாது. நான் ஒரு பொருளை 45 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். கொஷின் எப்படி மாற்றிட்டோன்னு தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம். அப்படியே நமக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிக்கான விஷயமா மாற்றிட்டோம். 45 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். லாபமாக நஷ்டமா? லாபம் தான். எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம பர்சன்டேஜ் வாங்கினது என்னவோ அதை கீழே போட்டுக்கணும். 45. எவ்வளோ ரூபா லாபம் கிடச்சிருக்கு? 5 ரூபா. மேலே 5 போட்டுக்கணும்.
பெர்சன்டேஜ் அப்படிங்கிறதால இன்ட்டு 100. ஓர் 5 5, 9 5 45. அப்போ 100/9. 100ல் எத்தனை 9 இருக்குது? 11 9 99, மீதி 1 பையில் 9. அப்போ 11 1/9% லாபம். புரியுதா? ஸோ 171வது கேள்வி சுருக்குதல் டாப்பிக்கில் பார்த்துட்ருக்கோம். -7 பவர் x + 2 இன்ட்டு -7 பவர் 5 ஈக்குவல் டு -7 பவர் 10 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. இங்கே பாருங்கள், அடிமானம் எல்லாமே சமமாக இருக்குன்னா நடுவில் மல்டிப்ளை இருக்கும்போது அடுக்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபார்முலா என்ன அப்படின்னா a/m இன்ட்டு a/n ஈக்குவல் டு a/m + n. ஏன் ஃபார்முலாலாம் சொல்கிறேன், ஃபார்முலாலாம் நான் சொல்கிறக்கூடாது அப்படின்னா இந்த ஃபார்முலா வச்சு ஒரு முறை டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ கட்டாயம் ஃபார்முலாவையும் எல்லா இடத்துலையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்போ இங்கே பவரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், x + 2 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா +5 ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. அப்போ x + 2 + 5 ஈக்குவல் டு 10. 5 2 7 +7 அந்த பக்கம் வருதுன்னா -7. அப்போ 10ல் 7 போயிடுச்சு அப்படின்னா 3. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3. ரொம்ப சிம்பிளானது தான். அடிமானம் சமமாக இருந்தால் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிமானம்ன்றது பேஸு. நடுவில் பெருக்கல் இருக்குன்னா அடுக்க ப்ளஸ் பண்ணிக்கலாம், நடுவில் வகுத்தல் இருக்குன்னா அடுக்க மைனஸ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்ததான் 172. 4/3 -3/2 ப்ளஸ் -5/3 வகுத்தல் 30/2 ப்ளஸ் -12/9 பெருக்கல் -27/16. போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு நம்ம எதை செய்யணும் அப்படின்னா ப்ராக்கெட்டு. ஸோ இந்த எல்லாமே தனித்தனியாக ப்ராக்கெட்டில் இருக்கிறதால ஒவ்வொன்றா தனித்தனியாக வரலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், மைனஸ். அப்போ இது என்னவாயிடும் அப்படின்னா ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ்ன்றதால கீழே இருக்கிறதுக்கு அப்படியே எல்சிஎம் எடுக்கிறோம். எப்படி? 3 6. இங்கே பார்த்தீங்கன்னா 2 8 ப்ளஸ் 3 9, 8 ஒரு 9 17. இங்கே ப்ளஸ் இந்த இடத்துல வாங்க, நடுவில் டிவைடு இருக்குது. டிவைடு இருந்தால் அதை மல்டிப்ளையாக மாற்றிக்கணும். மல்டிப்ளையாக மாற்றுறோம் அப்படின்னா அடுத்து இருக்கிற ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கலாக மாறிடும், தலைகீழாக. அப்போ 30/12 அப்படிங்கிறது என்னவாக மாறிடும் அப்படின்னா 12/30 மாறிடும். கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 1 5 5, 6 5 30, 1 3 3, 4 3 12, 2 4, 3 2 6. அப்போ என்ன கிடைக்குது? -2/3. ஸோ -2/3 ப்ளஸ் இங்கே பெருக்கல் அப்படிங்கிறதால அப்படியே கேன்சல் பண்ணலாம். பாருங்கள், 1 9 9, 3 9 27, 3 12, 4 16. இதுக்கு மேலே முடியாது. -× ப்ளஸ் 3 9. அப்போ ப்ளஸ் 9/4. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் சிம்பிளை பண்ணியாச்சு. இப்போ கீழே 6 3 4. 6 3 4 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12. பாருங்கள், அப்போ 6 2 12. ஸோ மேலேயே 2ஆல் பெருக்கணும். 17 2 34 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 12, 2 8, 4 3 12, 9 3 27. ஸோ 34 - 8. 34 8 போயிடுச்சுன்னா 26. 26 ஒரு 27 கூட்டுறோம் அப்படின்னா 53/12. மேற்கொண்டு கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் 53/12. கண்டிப்பாக இந்த மாடல்லையும் ஒரு கொஷின் கேட்குறாங்க, ஃப்ராக்ஷனை வச்சு சிம்ப்ளை பண்ணுறது மாதிரி. டிஎன்பிஎஸ்சி ஆனாலும் டிஆர்பி ஆனாலும் அதில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாடலில் ஒரு சம் கொடுத்தது. சரிங்களா? அடுத்ததாக சுருக்குக. இந்த மாடல்லையும் டிஎன்பிஎஸ்சியில் எப்பயாச்சும் சில நேரங்களில் கொஷின் கேட்குறாங்க, டிஆர்பிலையும் அடிக்கடி கேட்குறாங்க. √63 - √175 + √28. இப்போ 63 பாருங்கள், 63 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 9 7 63. ஒன்றும் இல்லை, 63க்கு டேரெக்டாக ரூட் எடுக்க முடியாது. அப்போ அதை ரூட் எடுக்கிற நம்பராக எதனால் பிரிக்க முடியுமான்னு பார்த்தா 9 7 63 மைனஸ் அதே மாதிரி 175. இதை எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல சார், இது 63 தான் டக்குன்னு சொல்லிட்டோம். 175க்கு டக்குன்னு தெரியல சார் அப்படின்னா சைடில் இந்த இந்த டா மாதிரி போட்டு பார்த்துருங்க. எது 5ஆம் வாய்ப்பாட்டில் போடலாமா? 3 5 5, மீதி 2 5 25, மறுபடியும் 5ஆம் வாய்ப்பாடு 7 5 35. அப்போ என்னென்னு பிரிக்கலாம்? 25 பெருக்கல் 7ன்னு பிரிக்கலாம். அதே மாதிரி ப்ளஸ் இந்த 28 பாருங்கள், 4 7 28. இப்போ இங்கே பாருங்களேன், 9க்கு ரூட் எடுத்தால் 3, 7க்கு ரூட் எடுக்க முடியாது, அப்படியே வச்சுக்கிறோம். மைனஸ் 25க்கு ரூட் எடுத்தால் 5, 7க்கு ரூட் எடுக்க முடியாது, அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் 4க்கு ரூட் எடுத்தால் 2, 7க்கு ரூட் எடுக்க முடியாது, அப்படியே வச்சுக்கிறோம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா √7 √7 √7 இதெல்லாம் இந்த ரூட்டுக்குள்ளாடி இருக்கிறது சேமாக இருந்தால் மட்டும்தான் முன்னாடி இருக்கிற நம்பரை ஆடோ சப்போ பண்ண முடியும். அப்போ பாருங்கள், 3 ஒரு 2, 3 2 ஆட் பண்ணால் 5 +5, இது ரெண்டும் +5, இது -5. அப்போ +5 -5 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0 அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியோட சரியான விடை. நம்ம புரியுதுங்களா? அடுத்ததாக 174. 10³ - 15³ + 5³
மதிப்பு. இது ஒரு சின்ன ஃபார்முலா பாருங்கள். சப்போஸ் a + b + c = 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா, சார் ஃபார்முலா எல்லாமே போடலாம். 10 கியூப் பண்ணலாம், 15 கியூப், 5 கியூப் பண்ணிவிட்டு அது மூணுத்தையும் அப்படியே ப்ளஸோ மைனஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பண்ணலாம். அது ஒரு வழி. ஆனால் அவ்வளோ தூரம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான இந்த லாஜிக் தெரிஞ்சிருந்தால் ஆன்சரை போட்டு ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். ஏன் அதை பண்ண போகிறோன்றதுக்காக இந்த ஐடியாவை சொல்கிறேன். சப்போஸ் a + b + c = 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது மூணுத்துக்கும் கியூப் கொடுத்தாங்கன்னா a³ + b³ + c³ ஆன்சர் என்ன எழுதலாம் அப்படின்னா 3abcன்னு எழுதலாம். உதாரணத்துக்கு பாருங்களேன், ஏங்கிறது 10, பிங்கிறது -15, சிங்கிறது +5. மூணுத்தையும் கூட்டினா 0 வருதான்னு பாருங்கள். 10 5 15 -15 ஆமாம் 0 வருது. அப்போ இது மூணுத்தோட கியூப்னா என்ன பண்ணால் போதும்னா மூணுத்தையும் பெருக்கி 3ஆல் பெருக்கிட்டா போதும். அதாவது 3 × 10 × -15 × 5. புரியுதா? ஏன்னா பிக்கு -15. இப்போ இது மூணுத்தையும் பெருக்கணும். ஒரு இடத்துல தான் மைனஸ் இருக்குன்றதால பெருக்கிறப்ப கண்டிப்பாக மைனஸ் வரப்போகுது. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். அப்போ பாருங்கள், 3 5 15 5 225 × 10னா 2250 -2250ங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. புரியுதா? இந்த ஃபார்முலா சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது. இந்த மாதிரி 3 நம்பரை வச்சு கியூப் கொடுக்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஐடியாவை தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது, 3abc இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் இந்த 3 நம்பரையும் பெருக்கி 3ஆல் பெருக்கணும். ரொம்ப கவனிக்க வேண்டியது, இந்த குறி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த குறியை அப்படியே எடுத்துக்கணும், மைனஸ் இருந்தால். சரிங்களா? அடுத்ததாக 175. a + 1/a = 6 எனில் a³ + 1/a³ மதிப்பு. இது நம்ம ஏற்கனவே ஷார்ட்கட் வீடியோ போடும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஷார்ட்கட்டில் ஒரு 10-15 வீடியோஸுக்கு மேலே போட்டிருக்கேன், ஒவ்வொன்றுக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அதில் இது ஒரு ஐடியாவாக போட்டிருக்கோம். என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஏவில் கொடுத்துட்டு a³ கேட்குறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க கொடுத்த நம்பரை க்யூப் பண்ணிக்கணும். கொடுத்த நம்பரை என்ன பண்ணணும்? க்யூப் பண்ணணும். 6³ அடுத்ததாக இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு போடணும். இப்படிதான் பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுட்டு அந்த கொடுத்த நம்பரை 3ஆல் பெருக்கிடணும். முதல்ல அதை க்யூப் பண்ணுறோம், குறியை மாற்றிட்டு 3ஆல் பெருக்கிடுறோம். 216லேருந்து 18 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 198ங்கிறது தான் நமக்கான விடை. ஆப்ஷன் சி. முடிஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான். இதில் உங்களுக்கு கொஞ்சம் வேலை எடுக்கும் அப்படின்னா அந்த 172வது கேள்வி தான். அதுவுமே ஆனால் அந்த போர்ட் மாஸ் ரூலை பண்ணி போடணும் இல்லையா, அது. ஆனால் அதுவுமே அவங்க ரிப்பீட்டடாக கேட்குறாங்கன்றதால நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? 176வது கேள்வி பாருங்கள். 5x/5 × 3 3/4 = 21 எனில் எக்ஸை காண்க. இப்போ இதில் பாருங்கள், 5x/5 இது அப்படியே இருக்கட்டும். இந்த 3 3/4 கலப்பு பின்னமாக இருக்கிறத நம்ம தக்கா பின்னமாக மாற்றலாம். 3 12 12 3 15 15/4 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னா 21. இந்த 15/4 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகுதுன்னா என்னவாயிடும் அப்படின்னா 4/15ன்னு மாறிடும். கரெக்டாக? 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 5 3 15 7 3 21. இப்போ இது மேலே இருக்கிறதோட பெருக்கலாம். அப்போ 7 4 28/5. 28 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா 5 25 மீதி 3/5. இந்த பக்கம் என்ன இருக்குது? 5x/5ன்னு இருக்குது பாருங்கள். 5 5 கீழே 5 5. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 3. ஸோ x = 3. ஓகேவா? அடுத்து 177. 2m-1 + 2m+1 = 640 எனில் எம்ஐ காண்க. இப்போ ரெண்டுத்துலேருந்தும் பாருங்கள், நம்ம காமனாக எதை வெளியே எடுத்துடலாம் அப்படின்னா 2m வெளியே எடுத்துடலாம். மீதி 2m-1 2m+1 இருக்கும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் 640 இருக்கும். அது இருக்கட்டும். இங்கே 2m-1னா எப்படி எழுதலாம்னா 1/2ன்னு எழுதலாம். ப்ளஸ் 2/1னா 2 தான். எல்சிஎம் எடுத்தோன்னா பாருங்கள், பையில் 2 இருக்கும். மேலே 2 4 + 1 5/2. அப்போ இந்த பக்கம் 2m × 5/2ன்னு இருக்கா. இந்த 5/2 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகுதுன்னா, ஏற்கனவே ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னா 640. 5/2 அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா 2/5. 1 5 5 இங்கே பாருங்கள், 1 5 5 மீதி 1 2 10 மீதி 4 8 5 40. 128 ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 256. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் என்ன மட்டும் இருக்குது? இப்போ 2m மட்டும் இருக்குது. அப்போ 256 2ஓட பவராக மாற்றணும். எப்படி மாற்றலாம்? 2ஓட பவரில் என்ன நம்பரை போட்டால் 256 வரும்னு பார்த்தீங்கன்னா 8. எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 256 இப்படி நீங்கள் 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா முதல்ல 2ஆல் வகுத்தா 128, மறுபடியும் 2ல் போட்டிங்கன்னா 64, திரும்ப 2ல் போட்டால் 32, மறுபடியும் 2ல் போட்டால்
16 மறுபடியும் அப்படின்னு போட்டே வந்தீங்க அப்படின்னா 8 முறை வரும். அப்போ 2 பவர் m ஈக்குவல் டு 2 பவர் 8. நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தோம்ல, பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பவர் ஈக்குவல் பண்ணலாம். அப்போ m ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா 8. ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் பாருங்கள். டெட்டில் கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சிலையுமே ஒரு முறை கேட்டிருக்காங்க. அடுத்து 178 ரூட் ஆஃப் 9 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு கியூத் ரூட் ஆஃப் 9 பவர் 2 எனில் எக்ஸ் ஈக்குவல் டு வாட்? இந்த ரூட் ஆஃப் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா, ரூட் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பவரில் 1/2ன்னு அர்த்தம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 9 பவரில் ஏற்கனவே என்ன இருக்குன்னா எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் இன்ட்டு 1/2னா x/2. அது மாதிரி கியூத் ரூட் அப்படின்னா, கியூத் ரூட்னா தெரியும்ல, அந்த ஆர்ம்ஸுக்குள்ளாடி 3 இருக்கிறது. இப்படின்னா என்ன அர்த்தம்னா பவரில் 1/3ன்னு அர்த்தம். அப்போ 9 பவர் ஏற்கனவே இங்கே 2 இருக்குது, 2 இன்ட்டு 1/3ன்னும் போது 2/3. இப்போ முன்னாடி சொன்னது தான், பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பவர் ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ பவரில் இருக்கிறது x/2 ஈக்குவல் டு 2/3. டிவைடில் இருக்கிற இந்த 2 இங்கே கொண்டு வரேன். ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. அப்போ 2 4/3 அப்படிங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்ததாக 179 ரூட் 80 ஈக்குவல் டு கே ரூட் 5 எனில் கே ஈக்குவல் டு ரூட் 80 எப்படி எழுதலாம்னா 16 80ன்னு எழுதலாம். அப்போ பாருங்கள், 16க்கு ரூட் எடுத்தோம்னா 4, 5க்கு ரூட் எடுக்க முடியாது, அப்படியே வச்சுக்கிறோம். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னா கே ரூட் 5. அப்போ ரூட் 5 கேன்சல் ஆகிடும். ஸோ கே ஈக்குவல் டு 4. ஆப்ஷன் டி. அடுத்ததான் 180 எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5 மற்றும் xy ஈக்குவல் டு 14 எனில் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். இங்கே நான் உங்களுக்கு 2 விதமாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபார்முலாவை சொல்லின்னு சொல்கிறேன், ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், இல்லைனாலும் எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் கியூப் ப்ளஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இப்படிங்கிறது ஃபார்முலா. இல்லை சார் எனக்கு ஃபார்முலாலாம் தேவையில்லை, அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறது சொல்லுங்கள் அப்படின்னா அப்போ ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இங்கே க்யூப் இருக்குது கரெக்டாக. இந்த கொடுத்துருக்கிற எக்ஸ் மைனஸ் ஒய்யை க்யூப் பண்ணுங்கள். அதாவது 5 க்யூப் பண்ணுறேன். 5 க்யூப் பண்ணேன் அப்படின்னா 125. அடுத்தது இங்கே நடுவில் மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ். ஃபார்முலாவில் அப்படி தான் வரும். இதை 3 இந்த 2 நம்பர், இந்த 5ஐயும் இந்த 14ஐயும் 3 இன்ட்டு 5 இன்ட்டு 14, 3 5 15 இன்ட்டு 14 210. இது ரெண்டுத்தையும் கூட்டிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. 5 3 3. அப்போ ஆன்சர் 335, 335. ஒருவேளை இதே கொஷனில் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கொடுத்துட்டு இங்கே எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மைனஸ் பண்ணியிருப்போம். இவ்வளோ தான் வித்தியாசம். புரியுதுங்களாமா? ஸோ இதை நீங்கள் ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்கிறதுனாலும் இப்படி ஃபார்முலா ஞாபகம் வச்சு போடலாம், இல்லைனா ஃபார்முலா தேவையில்லை சார்னாலும் இப்போ சொன்ன இந்த ஐடியாவை யூஸ் பண்ணியும் போடலாம். நான் உங்களுக்கு 2 விதத்துலையுமே சொல்லிட்டேன். சரியா? இதில் 181வது கேள்வி பாருங்கள். ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பார் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து செய்கிறத கொடுத்துட்டு ஒருத்தர் மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அப்படி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க சொன்ன 2 நம்பர் இருக்குது பாருங்கள், 16 48. இது ரெண்டுத்தையும் கீழே நாம் பெருக்கணும். 16 48 என்ன பண்ணணும்? கீழே பெருக்கணும். தனியாக கேட்குறாங்க அப்படின்னா மேலே மைனஸ் பண்ணணும். 48லேருந்து 16 கழிக்கணும். 48ல் 16 கழிச்சோன்னா 32. இங்கே பாருங்கள், 2 பேரும் சேர்ந்து செய்கிறத சொல்லிவிட்டு ஒரு ஆள் மட்டும் தனியாக கேட்குறாங்கன்னா கழிக்கணும். 2 பேரையும் தனித்தனியாக சொல்லிவிட்டு 2 பேரையும் சேர்ந்து கேட்குறாங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். இவ்வளோ தான். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு 16 16, 16 32, 1 2 2 4 4 2 8. அப்போ 1/24 கிடைக்குது. கிடைக்கிற ஆன்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா தலைகீழாக எழுதணும். அப்போ தலைகீழாக எழுதணும் அப்படின்னா 24/1. ஸோ ஆன்சர் 24 நாட்கள். இதோட நம்ம திருப்பி கூட எழுதிக்கலாமே சார், மேலே பெருக்கல் கீழே கழித்தல் எழுதலாமேனா அப்படியே எழுதலாம். ஆனால் சில இடங்களில் நீங்கள் இந்த மாதிரி எழுதுறது தான் நமக்கு தேவை அப்படிங்கிறதால நான் உங்களுக்கு இந்த ஐடியாவில் எழுதி காட்டுறேன். ஸோ ஆன்சர் 24 நாட்கள். ஆப்ஷன் சி. அடுத்ததாக 182 பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 30 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பின் கியூ சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார்? இது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்டான கொஷின். ஆக்சுவலாக புக்கில் இருக்கக்கூடிய கொஷின் தான். புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரொம்ப பெரிய லாஜிக்கை யூஸ் பண்ணி இதில் போட்டிருப்பாங்க. நம்ம அவ்வளோ பெரிய லாஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த மாடல் கொஷின்ஸில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கும்போது நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப ஈஸியாக ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 2 பேர் 20 30 நாளில் வேலையை முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பி கியூன்னு 2 பேர். அடுத்ததாக கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கியூ போயிடுறாரு. யார் மட்டும்தான் வேலையை செய்கிறாரு அப்படின்னா பி மட்டும்தான்.
அப்படி வேலை செஞ்சு மீதி இருக்கிற வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாருன்னா 5 நாட்களில். நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் இதில் போதும். இப்போ பாருங்கள், 20 நாள் 30 நாள் 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. 2 பேரும் தனித்தனியாக எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னா 20 30 நாளில். கீழே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 20ஐயும் 30ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. 20 + 30, 20 30ஐயும் கூட்டணும் அப்படின்னா 50. அடுத்ததாக யார் வேலையை செய்கிறா? பி தான் வேலையை செய்கிறாங்க. எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 5 நாளில் முடிக்கிறாரு. மீதி இருக்கிற வேலையை 5 நாளில். சாதாரணமாக பி வேலை எவ்வளோ நாளில் முடிப்பார்? 20 நாள் வேலை. இப்போ அவர் செய்கிறது 5 நாள். இந்த 5ஐ மைனஸ் பண்ணுறேங்க. அப்படி தான் பாருங்கள், கீழே முதல்ல 2 பேரும் சேர்ந்து தான் செய்கிறாங்க. அதனால் கீழே 2 பேரையும் ஆட் பண்ணி போட்டுக்கிட்டோம். மேலே யார் மீதி இருக்கிற வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்களோட ஒர்க்கை மைனஸ் பண்ணிடுறோம். இன்ட்டு போனவங்க நமக்கு தேவையில்லை. யார் போயிட்டார்? Q போயிட்டார். அவர் நமக்கு தேவையில்லை இல்லையா? Q எத்தனை நாளில் முடிப்பாரோ அதை இன்ட்டு போட்டுக்கோங்க. Q 30 நாளில் முடிப்பார். இன்ட்டு 30. இவ்வளோ தான் ஐடியா. புரியுதான்னு பாருங்கள். கீழே 2 பேரையும் ப்ளஸ் பண்ணுறோம். P + Q அவங்க சொல்கிறதையும். மேலே P தான் மீதி வேலையை செய்கிறாரு. எவ்வளோ நாளில் வேலையை முடிக்கிறாரோ அதை மைனஸ் பண்ணுறோம். இன்ட்டு யார் போயிட்டாங்களோ அவங்கள மல்டிப்ளையில் போட்டுக்கிறோம். இவ்வளோ தான். இது நீங்கள் ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுட்டாலும் சரி தான், இல்லை ஐடியா ஞாபகம் வச்சுட்டாலும் சரி தான். முடிஞ்சிச்சு பாருங்கள். அப்போ 0 0 கேன்சல் ஆகிடும். ஓரஞ்சு 5 ஆரஞ்சு ஓரஞ்சு 5 இங்கே 3 கேன்சல் ஆகாது இல்லையா? இந்த இடத்துல மைனஸ் பண்ணுறோம். 20ல் 15 போயிடுச்சு அப்படின்னா 20ல் 5 போயிடுச்சுன்னா 15. ஓரஞ்சு 5 3 15. அப்போ 3 × 3 3 9. அப்போது Q எவ்வளோ நாளைக்கு அப்புறம் வேலையை விட்டு போயிருப்பார் அப்படின்னா 9 நாள்களுக்கு பிறகு வேலையை விட்டு போயிருப்பார். புரியுதுங்களா? இதுதான் ஒரு ஈஸியான வழி. மறுபடியும் கூட ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க இல்லையா? 20 30ன்ட்டு 2த்தையும் கீழே ப்ளஸ் பண்ணுறோம். அடுத்து பியோட வேலையை அவர் செஞ்ச வேலை நாட்களோட இந்த 5லேருந்து மைனஸ் பண்ணோன்னா 15. இன்ட்டு யார் போயிட்டாங்களோ அவங்களோட வேலையை இன்ட்டில் போட்டுக்கிறோம். 30 0 0 ஓரஞ்சு 35. அப்போ 3 9 முடிஞ்சிச்சு. ஒரு 10 செகண்ட் கூட ஆகாது பாருங்கள், ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா. சரிங்களா? அடுத்ததான் 183. ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், ஏ மற்றும் சி 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார். அதே வேலையை பி தனியே எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார்? இதில் கூட பாருங்கள், கொஷின் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஐடியா புரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சிச்சு. ஏ ஒரு வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பார்னு சொல்லியிருக்காங்க. பியும் சியும் எவ்வளோ நாளில் முடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கேட்குறது பியை மட்டும். இங்கே தனியாக ஏசி கொடுத்துருக்காங்கல்ல. அப்போது ஏ முதல் இடத்தையும் கூட்டினா ஏ + B + C கிடைக்கும். மூணாவதாக இருக்கிறத மைனஸ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த A + Cயை மைனஸ் பண்ணிட்டா -A + A + C மைனஸ் கொடுக்கும்போது -C கேன்சல் ஆகிடும். மீதி என்ன மட்டும் நிற்கும்னா B மட்டும் நிற்கும். அப்போ ஐடியா புரியுதான்னு பாருங்கள். முதல் நம்பரையும் 2வது நம்பரையும் ப்ளஸ் பண்ணணும். 3வது என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். 6 12 3 6 என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். பாருங்கள், கரெக்டுங்களா? நம்பர் அப்படியே 12 + 3 - 6ன்னு பண்ணக்கூடாது. டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஏன்னா எவ்வளோ பங்கு வேலையை முடிக்கிறாங்க 1/12 1/3 1/6ன்னு ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லும்போதே என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள், அதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடியா ஈஸியாக புரியும். ஏன்னா அதில் இந்த எல்லா மாடலில் வச்சுமே அதில் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். சரியா? அப்போ இது 1/12, இது 1/3 1/6 இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறோம், இங்கே மைனஸ் பண்ணுறோம். 12 3 6 எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும்னா 12 ஓர் 12 12. அப்போ மேலே 1ஆல் பெருக்குன்னா 1 ப்ளஸ் 3 12. அப்போ மேலே 4ஆல் பெருக்கணும்னா 4. 6 2 12 மைனஸ் இருக்கிறதால மைனஸ் ஓர் 2 2. 4 1 5 5ல் 2 போயிடுச்சுன்னா 3/12 ஓர் 3 3 4 3 12. ஸோ தலைகீழாக எழுதணும் அப்படின்னா 4 மணி நேரத்தில் அவங்க வேலையை முடிப்பார். அவர் பி தனியாக தன்னோட வேலையை முடிப்பார். நான் புரியுதுங்களாமா? சரியா? அடுத்த 184. தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 15 நிமிடங்கள் கொடுத்துக்கொள்ள அதே வேலையை செய்ய தச்சர் பி ஆனவர் ஏவை விட 3 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார். இருவரும் இணைந்து வேலை செய்து 22 நாற்காலியின் பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரம் ஆகும்? பாருங்கள், ஏவுக்கு 15 நிமிஷம், பிக்கு அதோட 3 நிமிஷம் கூடுதலாகுது. அப்படின்னா 18 நிமிஷம். சரியா? இப்போ 2 பேரும் சேர்ந்துன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். 2 பேரும் சேர்ந்துன்னும் போது முதல் கேள்வி சொன்ன மாதிரி தான். கீழே என்ன பண்ணுவோம்? 15 18 பெருக்குவோம். மேலே 2 என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா கூட்டிடுவோம். 15 18 கூட்டணும் அப்படின்னா 33. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள்.
11 3 33, I 3 15. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 11/90ன்னு கிடைக்குது. அவங்க கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஆன்சர் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எத்தனை நாளில் 2 பேர் சேர்ந்து முடிப்பாங்கன்னு கேட்டிருந்தா இதை அப்படியே தலைகீழாக எழுதிட்டுருப்போம். கரெக்டாக 90/11ன்ட்டு. ஆனால் அவங்க ஒரு நாற்காலி கேட்கல, 22 நாற்காலி கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்டு 22 ஒரு 11 ஈர் 11 90 ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 180. அவங்க டைம் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டைமில் தான் சொல்லியிருக்காங்க, நாட்களில் சொல்ல நிமிடங்களில். அப்போது 180 நிமிடம் ஆகும். ஒன்று ஆன்சர் 180 மினிட்ஸ் 180 நிமிடங்கள்னு கொடுக்கலாம். இல்லை இதையே ஹவராக மாற்றி 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம் இல்லையா, அப்போ 180 நிமிடம் அப்படின்னா என்னென்னு சொல்லலாம், 3 hours 3 மணி நேரம்னு கொடுத்துருக்கலாம். ரெண்டுத்தில் எந்த ஆன்சர் இருந்தாலும் கரெக்டு தான். பாருங்கள் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 3 மணி நேரம். ஏன்னா சில நேரம் இதே இடத்துல அவங்க என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா 180 நிமிடங்கள்னு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்துருந்தாலும் அந்த ஆன்சரை சூஸ் பண்ணணும். சரிங்களாமா? அடுத்ததான் 185வது கேள்வி. ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாட்களில் முடிக்கிறார். அவர் 15 நாட்கள் மட்டுமே வேலை செய்கிறார். மீதமுள்ள வேலையை பி 24 நாட்களில் முடிக்கிறார். எனில் அந்த வேலையின் 80% இருவரும் இணைந்து முடிக்க ஆகும் நாட்கள். பாருங்கள், ஏ 45 நாளில் முடிக்கிறாரு, அவர் 15 நாள் வேலை செய்கிறாரு அவர் மட்டும். அப்போது ஏ 45 நாளில் வேலை செய்வார், 1/45. எத்தனை நாள் அவர் வேலை செய்கிறாருன்னா 15 நாள். ஸோ இன்ட்டு 15 ஓர் 15 15 15 45. என்ன அர்த்தம் அப்படின்னா 5 நாள் வேலை செஞ்சு அவர் 3ல் 1 பங்கு வேலையை முடிச்சிட்டார். எத்தனை பங்கு வேலையை முடிச்சிட்டாரு, 3ல் 1 பங்கு. இன்னும் எவ்வளோ வேலை பேலன்ஸ் இருக்கும், 3ல் 2 பங்கு வேலை இருக்கும். இந்த வேலையைத்தான் பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 24 நாளில் முடிக்கிறாரு. இந்த 2/3 தலைகீழாக எழுதிக்கணும், 3/2 அப்படி இல்லைனா இந்த 24 தலைகீழாக எழுதணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. நம்ம இந்த 2/3 தலைகீழாக எழுதிட்டோம்னா இன்ட்டு 24 ஓரன் 2 12 24. அப்போ 12 36. ஸோ பி அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா 36 நாளில் முடிப்பார். ஏ 45 நாளில் முடிப்பார்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா பி 36 நாளில் முடிப்பார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க பி எவ்வளோ நாளில் முடிப்பாருன்னா இதோடு நிறுத்திருக்கலாம். 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்களாம். ஆனால் எத்தனை % வேலை அப்படின்னா 80% வேலை. அப்போ பாருங்கள், ஏ எத்தனை நாள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 45 நாள். பி எவ்வளோ நாள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 36 நாள். 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்கனாலே முதல்ல என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த வேலையை செஞ்சிடும். அப்புறமா 80% வரும். கீழே 2த்தையும் பெருக்கணும், மேலே 2த்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டணும். அப்போ மேலே 2த்தையும் கூட்டணும் அப்படின்னா 70 81 9ஆம் வாய்ப்பாடு. 9 45 9 9 81 1 9 9 4 36. அப்போ 1/20 20ன்னு கிடைக்குது. தலைகீழாக எழுதணுன்னா 20. 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 20 நாளில் முடிப்பாங்க. அவங்க கேட்குறது இதில் 80% ஒர்க்கு. அப்போ 80/100 0 0 8 அடிக்கலாம் இல்லையா, இங்கே அடிச்சிங்க அப்படின்னா 2 10 4 20 1 2 4 2 8. அப்போ 4 பெருக்கணும் அப்படின்னா நன்னாங்கு 16. அப்போ 2 பேரும் சேர்ந்து அதில் 80% ஆஃப் ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 16 நாட்களில் முடிப்பாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 16. நம்ம புரியுதுங்களாமா? 86வது கேள்வி பாருங்கள். ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வர். ஏ பியை விட 3 மடங்கு வேகமாக வேலை செய்வாராம். அப்போ பி 24 நாளில் முடிக்கிறாருன்னா ஏவை 3ஆல் வகுத்தா தெரிஞ்சிடும். ஏன்னா 3 மடங்குன்றதால. அப்போ 8. சார் 3 மடங்குன்னா இந்த இடத்துல 3ஆல் பெருக்கக்கூடாது. 3ஆல் பெருக்கிங்கன்னா அவரோட நிறைய நாள் எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் பாருங்கள். கரெக்டாக அப்போ 3ஆல் வகுத்தோன்னா 8 கிடைக்குது. 1 3 3 8 3 24 இல்லையா. அப்போது ஏ அந்த வேலையை 8 நாளில் முடிச்சிடுவார். பி எத்தனை நாளில் முடிப்பார்னு சொல்லியிருக்காங்கன்னா 24 நாள். அவங்க கேட்குறது 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே என்ன ஐடியா சொல்லியிருக்கோம், கீழே 2த்தையும் பெருக்கிடணும், 8 24, மேலே என்ன பண்ணிடணும் அப்படின்னா 2ஐயும் கூட்டிடணும். சரியா? அப்போ 8 24 கூட்டணும் அப்படின்னா 32. அடிக்க முடியுமான்னு பாருங்கள். 1 8 8 4 8 32 1 4 4 6 4 36 1 6 4 24 1/6 தலைகீழாக எழுதணுன்னா 6/1. அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 6 நாட்கள். ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்ததா 187. பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 12 மற்றும் 15 நாட்களில் முடிப்பர். பி ஆனவர் அந்த வேலையை தனியே தொடங்கிய பிறகு 3 நாட்கள் கழித்து கியூ ஆனவர் அவருடன் சேர்ந்து வேலையானது முடியும் வரை அவருடன் இருந்தார் எனில் வேலையானது எத்தனை நாட்கள் நீடித்தது? இதில் கவனிச்சுக்கோங்க. பி அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. எவ்வளோ நாள் செஞ்சுருக்காரு அப்படின்னா 3 நாள். பி வேலை எத்தனை நாளில் முடிப்பார்னா 12 நாள். எப்பவுமே அந்த வேலை எத்தனை நாள்னு சொல்கிறாங்களோ அது பகுத்தல் பையில் போடணும். அப்போ 1/12
எத்தனை நாள் செஞ்சுருக்காருன்னா 3 நாள் இன்ட்டு 3 ஒரு 3 3 4 3 12. அப்போ என்ன கிடைக்குதுன்னா 1/4. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் 1/4 பங்கு வேலையை முடிச்சிட்டார். அதாவது கால் பங்கு வேலையை முடிச்சிட்டார். மீதி எவ்வளோ பங்கு வேலை இருக்குது? 3/4 பங்கு வேலை இருக்குது. எவ்வளோ பங்கு வேலை இருக்குது? 3/4 பங்கு. இந்த 3/4 பங்கு வேலையை தான் 2 பேரும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா பாருங்கள் 12 15. இப்போ தான் சொன்னோம் 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னாலே கீழே மல்டிப்ளை பண்ணிக்கணும், மேலே ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ 12 15 கூட்டணும்னா 27. 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 4 3 12, 9 3 27, 3 3 9, I 3 15. அப்போ என்ன கிடைக்குது? 3/I 20ன்னு கிடைக்குது. எப்பவுமே டேஸ் வரதை என்ன பண்ணுவோம்? தலைகீழாக எழுதுவோம். இன்னும் வேலை எவ்வளோ வேலை பேலன்ஸ் இருக்குது? 3/4 பங்கு வேலை இருக்குது. வேலை டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3/20. தலைகீழாக எழுதணும் அப்படின்னா 20/3. 3 3 கேன்சல் ஆகிடும். ஒரு நாள் 4 I 20. அப்போ மீதி இருக்கிற வேலையை அவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 5 நாளில். ஆனால் கொஷின் ஜென்ரலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா வேலையானது எத்தனை நாள் நீடித்தது, எவ்வளோ நாள் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஏற்கனவே பி ஒரு 3 நாள் செஞ்சுருக்காரா? இப்போ ஒரு 5 நாள் 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்களா? அப்போ 5 3 8 நாள். ஸோ வேலை மொத்தமாக முடியறதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும் அப்படின்னா 8 நாட்கள். ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களாமா? சரியா? அடுத்த 188. பி தனியே ஒரு வேலையின் 1/2 பகுதியை 6 நாட்களிலும், கியூ அதே வேலையின் 2/3 பகுதியை 4 நாட்களிலும் முடிப்பார்கள். இருவரும் இணைந்து அந்த வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இப்போ இதில் பாருங்கள், அரை பங்கு வேலையை 6 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ அரை பங்கு வேலையை 6 நாள்னா ஒரு பங்கு இந்த 2 இங்கே வந்துருமா? 6 2 12. ஸோ பி வேலையை 12 நாளில் முடிப்பார். கியூ பாருங்கள், 2/3 பங்கு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாருன்னா 4 நாளில். நமக்கு ஒரு பங்கு. அப்போ இங்கே இருக்கிற பெருக்கல் நம்பர் அந்த பக்கம் வந்தால் தலைகீழ் ஆகிடும். அப்போ 3/2. 1 2 2 4. அப்போ 3 6. ஸோ கியூ எத்தனை நாளில் முடிக்கிறாருன்னா 6 நாளில். நமக்கு இது ரெண்டும் தெரியணும். அவங்க அரை பங்கு 2/3 பங்குன்னு சொன்னதை நம்ம ஒரு முழு வேலையாக எடுத்துக்கிட்டோம். 2 பேரும் சேர்ந்து அப்போ 12 6 என்ன பண்ணுவோம்? கீழே 2த்தையும் பெருக்கிறோம், மேலே 2த்தையும் கூட்டுறோம். 12 கூட்டினா 18. 1 6 6 3 6 18. 1 3 3 4 3 12. ஸோ தலைகீழாக எழுதணும் அப்படின்னா 4. 2 பேரும் சேர்ந்து வேலையை 4 நாளில் முடிப்பாங்க, ஒரு முழு வேலையை. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 3/4 பங்கு வேலை. அப்போ 3/4 பங்கு வேலை அப்படின்னும் போது இன்ட்டு 3/4. அப்போ 4 4 கேன்சல் ஆகிடும். அப்போ அந்த 3/4 பங்கு வேலையை அவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னா 3 நாட்களில் முடிப்பார்கள். ஆப்ஷன் பி. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ரொம்ப எளிமையான கேள்வி தான்மா, பெருசாக ஒன்றும் கிடையாது. இன்னொன்று நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஷின்ஸே தான் அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன். ஸ்கூல் புக்ஸில் அந்த டூ யூ நோவில் கொடுத்துருக்கிற கொஷின்ஸ்லாம் அவங்க இதே கொஷினே எக்ஸாமில் அப்படியே நேரடியாக கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரியா? 189. விக்ரம் ஒரு வேலையின் 3இல் 1 பகுதியை பி நாட்களில் முடிப்பார். பாருங்கள், 3இல் 1 பகுதி அப்படின்னா 1/3. இந்த வேலையை பி நாளில் முடிப்பார். அப்போ ஒரு பங்கு வேலையை என்ன பண்ணுவார்? இந்த 3 இங்கே வந்துடும். ஒரு முழு வேலையை 3 பி நாட்களில் முடிப்பார். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 3/4 பங்கு. போன கேள்விக்கு பண்ண மாதிரியே தான். அப்போ 3/4. ஸோ 3 9 9 p/4. போன கேள்வி நம்பராக கொடுத்தாங்க, இங்கே பி வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் 9p/4 டேஸ், நாட்கள். சரிங்களா? அடுத்ததான் 190. ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏ விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை டேஷ் நாட்களில் முடிப்பார். ரொம்ப சிம்பிள். 35 நாளில் முடிக்கிறார், அதனால் 35. 40% கூடுதல் திறன். கூடுதல்னு சொன்னாங்க அப்படின்னா 100 கூட அவங்க சொல்லியிருக்கிறத ப்ளஸ் பண்ணணும். நேற்று ஒரு கொஷின் பார்த்துருந்தோம் பாருங்கள். குறைவானதுன்னு சொன்னாங்கன்னா மைனஸ் பண்ணணும். அப்போ 100 கூட 40 கூட்டணும்னா 140 இன்ட்டு சதவீதம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கிறதால 100. 0 0 0 கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்கள், 7ஆம் வாய்ப்பாடு. I7 35, E7 14, O2 2, I2 10. அப்போ 5 5 பெருக்கணுன்னா I5 25. அப்போது அந்த வேலையை பி எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா 25 நாட்களில் முடிப்பார். பி எவ்வளோ நாளில் முடிப்பார்? 25 டேஸ். சரி, சப்போஸ் இந்த கொஷினில் 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? நான் கேட்குற கொஷின் புரியுதுங்களா? இங்கே பி மட்டும் கேட்க வந்த ஆன்சர் 25 போட்டோம். ஒருவேளை ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஏற்கனவே ஏ எத்தனை நாள் சொல்லியிருக்கோன்னா 35 நாள், இப்போ பி 25 நாள். ஸோ வழக்கமாக பண்ணுறது மாதிரி 2த்தையும் கீழே பெருக்கணும், மேலே கூட்டணும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி சொல்லுங்களேன் பார்க்கலாம். இங்கே பிஏ மட்டும் கேட்டோம் இல்லையா? எக்ஸாமில் கொஷினில் அந்த மாதிரியும் கேட்கலாம். எப்படி? இதே கொஷினை கொடுத்துட்டு எனில் ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்னு கேட்பாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி கீழே கமெண்ட்ல எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா இந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு. சரியா?
நேர் மாறுபாடு எதிர் மாறுபாடு அப்படிங்கிற டாபிக் கீழே நம்ம இதை கொடுத்துருந்தோம். அதிலேயே டிஸ்கிரிப்ஷனில் நேற்றுக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த மாடலில் ஒரு 30 சம் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ லிங்க்கையும் நான் கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டிங்கனால இந்த மாடலில் வரக்கூடிய சம்ஸை எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு ஃபுல்லாகவே புரிஞ்சிருக்கும். அதில் ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா PhD/W அப்படின்ட்டு. இதில் Pனா என்ன, Hனா என்ன, D என்ன, W என்னங்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக சொல்லியிருப்போம். அப்போ அதுபடி ஆன்சர் பண்ணணும்னா இங்கே பாருங்கள், 40 பேர் 6 மணி நேரம் 4 நாட்களுக்கு 1920 பக்கங்கள் எழுதினால் 60 பேர் 6 மணி நேரம் 2 நாட்களில் எத்தனை பக்கம் எழுதுவார்கள்? அப்போ 40 பேர் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்கன்னா 6 மணி நேரம், எத்தனை நாள்னா 4 நாட்கள், மொத்தம் எத்தனை பக்கம் எழுதுகிறாங்கன்னா 1920. அது கீழே வந்துடணும், ஏன்னா ஒர்க் என்னங்கிறது கீழே வந்துடணும். ஈக்குவல் டு 60 பேர் 6 மணி நேரம் 2 நாளில் எத்தனை பக்கம் எழுதுவாங்க. எத்தனை பக்கம் தெரியாதுன்றதால அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், 0 0 கேன்சல் ஆகிடும். ஒரு நாள் 4, இங்கே பார்த்தீங்கன்னா நன்னாங்க 16, மீதி 3, 8 நாங்கு 32, ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, ஈர்னாங்க 8, 12, ஓரார் 6, ஈராறு 12. இப்போ இந்த பக்கம் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. இந்த எக்ஸை நான் இங்கே கொண்டு வரேன். இந்த கீழே இருக்கிற 2 என்னவாயிடும், ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்துடும். அப்போ பெருக்கல்ல வந்துடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 60 பெருக்கல், இங்கே பாருங்கள் 6 2 12, 12 2 24. அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குனா முடிஞ்சிடுச்சு. 0 6 24, மீதி 2, 12 14, 1440. ஆக்சுவலாக நேற்று நான் உங்களுக்கு கொஷின் தரும்போது இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நான் வேறு கொடுத்துருந்தேன். நிறைய பேர் அதை கவனித்து கீழே கமெண்ட்டில் சொல்லியிருந்தேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ இந்த அளவுக்கு டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதே ரொம்ப சந்தோஷம். இந்த கொஷின்லையும் தேர்ட் கொஷின்லையும் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அது ரெண்டுத்தையுமே நான் இங்கே உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1440. சில இதில் தப்பு, இந்த ஆப்ஷன் இதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சரியான ஆன்சரையும் கீழே கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. சந்தோஷம். அடுத்த பாருங்கள், 192. 7 சிலந்திகள் 7 கூடுகளை 7 நாட்களில் செய்தால் ஒரு சிலந்தி ஒரு கூட்டினை எத்தனை நாட்களில் செய்யும்? அப்போ பாருங்கள், நம்ம ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம், PhD/W. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டா போதும். 7 சிலந்தி இன்ட்டு 7 நாட்கள் எவ்வளோ கூடுனா 7 கூடு. 7 கூடுன்றது தான் ஒர்க்கு. ஈக்குவல் டு ஒரு சிலந்தி ஒரு கூடுன்றது ஒர்க்கு எத்தனை நாட்கள், டேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், 7 7 கேன்சல் ஆகிடும். அப்போ D ஈக்குவல் டு மீதி என்ன மட்டும் நிற்கும்னா 7 மட்டும். ஸோ எத்தனை நாட்களில் முடிக்கும்னா 7 நாட்கள். ஆப்ஷன் சி. அடுத்ததாக 193. 15 ஆட்கள் ஒரு வேலையை 54 நாட்களில் செய்து முடிப்பர். அதே வேலையை 9 ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? அப்போ 15 பேர் பர்சன், 54 நாட்கள் 54 ஈக்குவல் டு 9 ஆட்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. பாருங்கள், 1 9 9, 6 9 54. அப்போ 15 6ஐயும் பெருக்கணும்னா 90. ஸோ எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னா 90 நாட்கள். ஆப்ஷன் சி. அடுத்ததாக 194. 2400 சதுர மீட்டர் நிலத்தை 12 வேலையாட்கள் 10 நாட்களில் உழுது முடிப்பர். எனில் 3600 சதுர மீட்டர் நிலத்தை 18 நாட்களில் உழுவதற்கு எத்தனை வேலையாட்கள் தேவை? இதில் நேற்று நான் உங்களுக்கு கொஷின் சொல்லும்போது இங்கே 3000 சதுர மீட்டர்னு சொல்லிட்டேன். இப்போ நான் இதில் கரெக்டாக மாற்றிட்டேன் பாருங்கள், 3600ன்னு மாற்றிக்கோங்க. சதுர மீட்டர் நிலம், இந்த அளவெல்லாம் வருது, நீளம் அகலம் பரப்பளவுலாம் வருது அப்படின்னா அது ஒர்க்கில் வந்துடும். கீழே டினாமினேட்டரில் போட்டுக்கணும். 12 வேலையாட்கள் அப்போ 12, 10 நாட்கள் அப்போ 10 ஈக்குவல் டு 3600 சதுர மீட்டர். அப்போ 3600 கீழே போட்டுக்கிறோம். 18 நாட்களில் உழுவதற்கு எத்தனை பேர் தேவைன்னு கேட்குறாங்க. அது எக்ஸு. அப்போ இங்கே பாருங்கள், கீழே இருக்கிற இந்த 2 0, கீழே இருக்கிற இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். ஓர் 12 12, ஈர் 12 24, ஓர் 18 18, ஈர் 18 36, 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த பக்கம் எக்ஸு, இந்த பக்கம் 10. ஸோ ஆன்சர் 10. அப்போ எத்தனை ஆட்கள் தேவை அப்படின்னா 10 ஆட்கள் தேவை. ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களாம்மா? அந்த நம்பரை மாற்றிக்கோங்க. சரிங்களா? அதுதான் 195. 7 பேர் ஒரு வேலையை தினம் 9 மணி நேரம் செய்து 30 நாட்களில் முடிக்கின்றனர். அதே வேலையை 10 பேர் தினம் 7 மணி நேரம் செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர்? அப்போ 7 பேர் 9 மணி நேரம் செய்கிறாங்க, 30 நாளில் முடிக்கிறாங்க. எனில் ஈக்குவல் டு 10 பேர் 7 மணி நேரம் செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க? எக்ஸு. இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 0 0 கேன்சல் ஆகிடும். 7 7 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 9 பெருக்கல் 3. அப்போ 3 9 27. அப்போ எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னா 27 நாட்களில் முடிப்பாங்க. சரிங்களா? 196வது கேள்வி பாருங்கள். 60 இயந்திரங்கள் 5 மணி நேரத்தில் 4850 செல்லிடப்பேசிகளை உற்பத்தி செய்கின்றன. எனில் 25 இயந்திரங்கள் 6 மணி நேரத்தில் எத்தனை செல்லிடப்பேசிகளை உருவாக்கும் அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா 60 இயந்திரங்கள், நம்ம இதில் PhD/Wன்ற ஃபார்முலா சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபார்முலா படி எத்தனை பர்சன் அப்படின்னா 60.
எவ்வளோ மணி நேரம்னா 5 மணி நேரம். எத்தனை செல்ஃபோனை கிரியேட் பண்ணுது உருவாக்குது அப்படின்னா 4850 ஈக்குவல் டு இப்படி இருந்துச்சுன்னா 25 இயந்திரங்கள் 6 மணி நேரத்தில் எவ்வளவு செல்லிடப்பேசிகளை உருவாக்கும், எத்தனை ஃபோனை உருவாக்குன்றது தான் கொஷின். கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 0 0 கேன்சல் ஆகிடும், 6 6 கேன்சல் ஆகிடும், 1 5 5 25. அப்போ இந்த எக்ஸ் இங்கே வந்துடும், இந்த 485 இந்த பக்கம் வந்துடும். அப்போ 485 இன்ட்டு 5 ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 2425. ஆன்சர் பி தான் நம்மளோட ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்ததான் 197. ஒரு கோட்டையில் வேலை பார்க்கும் 300 மனிதர்களுக்கு 90 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் உள்ளது. 20 நாட்களுக்கு பிறகு 50 பேர் சென்று விட்டனர். மீதமுள்ள உணவு எத்தனை நாட்களுக்கு வரும்? இந்த மாடல் ஒரு முக்கியமானது பார்த்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 300 பேருக்கு இத்தனை நாள் வருது, 20 பேருக்கு எத்தனை நாளில் வரும்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம டைரெக்டாக போட்டுடலாம். இங்கே அப்படி இல்லாமல் 300 பேருக்கு 90 நாளைக்கு தேவையான சாப்பாடு இருக்குது. 20 நாளைக்கு அப்புறம் 50 பேர் சென்று விட்டனர், 50 பேர் போயிடுறாங்க. அப்போ மீதி இருக்கிற சாப்பாடு எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஐடியா அப்படின்னா, நான் இதுக்கு ஃபார்முலாவும் சொல்கிறேன், ஐடியாவை சொல்கிறேன் பாருங்கள். அதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸி. முதல்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 300 பேர். அப்போ 300 இன்ட்டு ஏற்கனவே அவங்க சாப்பாடு எத்தனை நாளைக்கு வரும்னு சொன்னாங்க, 90 நாளைக்கு. இப்போ எத்தனை நாள் ஆயிருக்கு? 20 நாள். ஏன்னா 20 நாட்களுக்கு பிறகு. ஸோ ஏற்கனவே சொன்னது 90, இப்போ 20 நாள் முடிஞ்சிடுச்சு. அப்போ 90லேருந்து 20 மைனஸ் பண்ணிட்டோன்னா மீதி 70 பை எத்தனை பேர் போயிட்டாங்க? 50 பேர் போயிட்டாங்க. ஏற்கனவே 300 பேர் இருந்தாங்க, இப்போ 50 பேர் போயிட்டாங்க. அப்போ 50 பேர் போயிட்டாங்கன்றதால 300லேருந்து 50 கழிச்சோன்னா இப்போ எவ்வளோ பேர் தான் இருப்பாங்க? 250 பேர் தான் இருப்பாங்க. நான் சொல்ல வரது புரியுதான்னு பாருங்கள். சப்போஸ் 50 பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த 300ஓட 50 ஆட் பண்ணிக்கணும். சொல்கிறது புரியுதா? முதல்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அது, டேஸ் அவங்க எவ்வளோ நாள் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்களோ அதை மைனஸ் பண்ணிடணும், டிவைடட் பை எக்ஸ்ட்ராவாக வந்தாங்கன்னா இருக்கிறவங்களோட ப்ளஸ் பண்ணிக்கணும், இருக்கிறவங்க போயிட்டாங்கன்னா அதில் வந்து மைனஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் பாருங்கள். 0 0 கேன்சல் ஆகிடும். இங்கே அடிச்சிங்கன்னா 5 25, 6 30, 0 1 5 12 60. ஸோ மீதி இருக்கிறது 12 பெருக்கல் 7. அப்போ 12 7 பெருக்கணும் அப்படின்னா 84. ஸோ மீதி இருக்கிற சாப்பாடு எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னா 84 நாட்களுக்கு வரும். ஐடியா புரியுதுங்களா? சரியா? அதுதான் 198. ஒவ்வொரு பக்கத்திலும் 25 வரிகளை கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 144. அதே செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் 24 வரிகளாக இருந்தால் புத்தகத்தின் பக்கங்கள் என்னவாக இருக்கும்? இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பக்கத்துக்கு 25 லைன் அப்படின்னா மொத்தம் 144 பக்கம். அப்போ ஒரு பக்கத்துக்கு 24 லைன் இருக்குது அப்படின்னா மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். இந்த 24 பெருக்கல் இருக்கிற 24 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா வகுத்தல்ல வந்துடும். கரெக்டாக? இப்போ அடித்தோம் அப்படின்னா 12 வாய்ப்பாட்டோடு எழுதலாம். 12 24, 12 12 144, 1 2 2, 6 2 12. அப்போ 25 இன்ட்டு 6, 25 6 பெருக்கிறோன்னா 150ங்கிறது தான் ஆன்சர், ஆப்ஷன் சி. சரியா? 199. 20 ஆட்கள் 6 நாட்களில் 112 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால் 25 ஆட்கள் 3 நாட்களில் எவ்வளவு நீள சுவரை கட்டி முடிப்பர்? அப்போ 20 ஆட்கள் 6 நாள் எவ்வளோ நீளம்னா 112. நீளத்தை கீழே போனோம். நம்ம ஆல்ரெடி அந்த ஏற்கனவே நேற்று போட்டு இந்த மாடல் வீடியோவில் அது ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். இப்படி இருந்துச்சுன்னா 25 ஆட்கள் 3 நாளில் எவ்வளோ நீளம் இருக்கிற சுவரை கட்டுவாங்கன்றது தான் கொஷின். கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 1 3 3, 2 3 6, இங்கே 20 அடிச்சிங்க அப்படின்னா 4 5 20, 5 25. இங்கே அடிச்சிங்க அப்படின்னா 1 2 2, 5 2 10, 6 2 12, 4 1 நாள் 4, 1 நாள் 4, மீதி 1 நன்னாங்க 16. அப்போ இந்த எக்ஸ் இங்கே வந்துடும், இந்த 14 இங்கே போயிடும். ஏற்கனவே 5 இருக்குது, 5 பெருக்கல் 14. அப்போ 5ஐயும் 14ஐயும் பெருக்கிறோம் அப்படின்னா 70. ஸோ எவ்வளோ நீளம் இருக்கிற சுவரை கட்டுவாங்கன்னா 70 மீட்டர், ஆப்ஷன் பி. சரியா? அடுத்தது 200. ஒரு வேலையை 12 நபர்கள் 15 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை 20 நபர்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார்? அப்போது 12 பேர் 5 நாளில் முடிக்கிறாங்க. இப்படி இருந்தால் 20 பேர் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்றது தான் கொஷின். கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 3 5 4 5 20, 1 நாள் 4, 3 நாள் 12. அப்போ 3 பெருக்கல் 3 3 9. ஸோ 9 நாட்களில் முடிப்பாங்க. ஸோ இதோட நமக்கு எத்தனை கொஷின் முடியுது அப்படின்னா 200 கொஷின் முடியுது. 40 நாளுக்கான ஆன்சர் கையை பார்த்துருக்கோம். 200 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. நான் ஏற்கனவே ஒரு 30 கேள்விகளை கம்பைல் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த 10 நாளைக்கான பிடிஎஃப் கம்பைல் வீடியோ கொஷின்ஸையும் கம்பைல் பண்ணி பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். அடுத்தடுத்து வரக்கூடியதுக்கும் இதே மாதிரி நான் ஒரு 1000 கொஷினாவது இதே மாதிரி இது
நம்ம போடக்கூடிய அந்த மாடல் கொஷின் பேப்பர்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 1000 கொஷினாவது உங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்ற ஐடியா வச்சுருக்கேன் குறைஞ்சபட்சம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கனாலே ஈவன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆனாலும் குரூப் 1 ஆனாலும் டிஆர்பி செகண்ட் கிரேட் எக்ஸாம் ஆனாலும் சாலிடாக உங்களால் அவங்க கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் 25 ஆனாலும் 30 ஆனாலும் நிச்சயமாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அந்த மோட்டிவில் தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு கொஷின் பேப்பருமே அந்த கொஷினை எடுக்கும்போது எல்லாமே அவ்வளோ தூரம் யோசிச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். நிச்சயமாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களால் அந்த எக்ஸாம்ஸில் அடிக்க முடியும். சரிங்களா?